அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் என்பது ஒரு நீண்ட நெடிய ஒழுக்கப்பாதை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒழுக்கப்பாதையே அன்றி வேறொன்றுமில்லை. ஆன்மீகத்துக்கு வந்துட்டுனாக்கா ஒரே நாளில் நாம் அப்படியே கடவுளாயிடலாம் அப்படின்றது முடியாத காரியம். அப்போ இங்கு ஒவ்வொரு நொடியும் நாம் உண்மையானவர்களாக வாழ வேண்டும். யாருக்கு உண்மையானவர்களாக வாழ வேண்டும் என்று பார்ப்போமானால், நமக்கு நாம் உண்மையானவர்களாக வாழ வேண்டும். நம்மை சார்ந்தவர்களுக்கு உண்மையானவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்திற்கு உண்மையானவர்களாக வாழ வேண்டும். அவ்வளவுதான். அப்ப நம்மை நாம் அறிந்து நெறி செய்து கொள்வதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் படி. நம்மை நாம் நெறி செய்து கொள்ள வேண்டும். நம்மை ஒழுக்கசீலனாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒழுக்கத்தின் மறு உருவமாக நாம் பிரதிபலிக்க வேண்டும். இவையெல்லாம் யாரிடமிருந்து வருகின்றது? நம் பெற்றோர்களிடமிருந்து இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நமக்கு பரிமாறப்படுகின்றது. நம்ம சிறு வயதில் திட்டி அடித்து நம்மை நெறி செய்கின்றார்கள் நம் பெற்றோர்கள். நம்முடைய குழந்தைகளை நாம் நெறி செய்கின்றோம். இவ்வாறு தொன்று தொட்டு நடந்து வருகின்றது. ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு ஆசானானவன், வழிகாட்டியானவர் நெறி செய்வதுதான் மிக சாலச் சிறந்த ஒரு நெறி. ஆன்மீக அறிவை நெறி செய்வதுதான் ஒரு மனிதனை புனிதப்படுத்தும், மிக உயர்ந்த ஞானவானாக மாற்றும். ஞானம் என்பது ஒவ்வொரு மனிதனின் அக அனுபவமே அன்றி வேறொன்றும் இல்லை. ஞானம் அப்படியே வானத்திலிருந்து கிடைச்சிடுறதில்லை. அப்படியே ஒரே நாளில் ஞானம் வந்துடுறதில்லை. வராது, வரவும் முடியாது. வந்தால் நீ பெரிய மாயக்கார மந்திரக்கார எல்லா வித்தையும் பண்ணலாம். ஆனால் ஞானம் என்பது அனுபவ அறிவே அன்றி வேறொன்றும் இல்லை. காலம் அதற்கு தீர்வை கொடுக்கும். காலம் உங்களுக்கு பாடம் நடத்தி ஓர் அனுபவத்தை கொடுக்கும் என்றால் அதுதான் மிகச்சிறந்த ஞானம். ஆன்மீகத்தில் ஞானம் பெறுவது நீங்க எப்படின்னாக்கா, இறைவனை பற்றிய அறிவு தேடல்கள் இவை அனைத்தும் அதுதான் ஞானம் என்று நினைக்கிறீர்கள். அது அல்ல. நான் யார் என்று தெரிந்து கொள்வதுதான் முதல் ஞானம். நான் யார்? இந்த உடல் என்பது என்ன? உயிர் என்பது என்ன? ஆன்மா என்பது என்ன? இந்த ஆன்மான்றதெல்லாம் ஏதோ சொல்றாங்களே, அதெல்லாம் என்ன? இவனுங்க உயிர் உயிர்ன்றானுங்களே, அதெல்லாம் என்ன?
இந்த உடல்னு சொல்லி இந்த உடல்ன்ட்டு ஒன்று இருக்குதே, அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் முதல் நிலை ஆன்மீக பயணம். நம்ம முதல் நிலையை முழுமையாக கடக்க வேண்டும். இந்த உடல் பற்றிய ஞான அறிவே மெய்ஞானம் என்று சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த மெய் அறிவு, இந்த மெய் என்றால் இந்த உடல், இந்த உடலை பற்றிய அறிவு அறிந்த பின் நீங்கள் முழுமையான ஒரு நிலையை அடைவீர்கள். அப்போ இந்த உடல் என்பது என்னன்னே தெரியாத ஆன்மீகம் பயின்றுகிறது. இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதையெல்லாம் என்னது, குப்பையில் இட்ட கூலங்கள் அப்படின்றாங்க சித்தர்கள். அப்படியே போகிறது, எனக்கு எதுவுமே தெரியாது, கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன், வருவேன், அங்கே இருக்கிற கோயில்களுக்கு சேவைகள் செய்வேன். அது ஒரு வகையான ஆன்மீக ஆற்றல், அது ஒரு வகையான ஆன்மீக பாதை. ஆனால் சித்தர்களின் பாதைகள் வேறு விதமாக இருக்கின்றது. சித்தர்கள் தன்னை ஒவ்வொரு நொடியும் ஊனை உருக்கி உள்வொளி பெருக்கி வாழ்கின்றார்கள். ஞானம் என்பது யோக மார்க்கமாக பாவிக்கின்றார்கள். ஆன்மீகத்தில் பல வகையான மார்க்கங்கள் இருக்கின்றன, பல வகைகள். திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுவாங்க, நிறைய மார்க்கங்கள் இருக்கு, தாச மார்க்கங்கள் இருக்கு, யோக மார்க்கங்கள் இருக்கு, சன்மார்க்கங்கள் இருக்கு. இப்படியே சொல்லிக்கிட்டு போவாங்க. நிறைய மார்க்கங்கள், கிட்டத்தட்ட 8 வகையான மார்க்கங்களை திருமூலர் பெருமான் சொல்கிறாரு. அந்த மார்க்கங்களில் நாம் எதை பற்றி வேண்டுமானாலும் நாம் உயர்ந்த நிலையை அடையலாம். மிக கடினமானதும் மிக அதி அற்புதமான ஆற்றல் மிக்கதும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சித்தர்கள் பயன்படுத்திய யோக மார்க்கம். கடைசியாக நம் வள்ளலார் சொல்வார், யோக மார்க்கங்கள் எல்லாம் வேண்டாம், சன்மார்க்கங்கள் தான் மிகச்சிறந்த வழி அப்படின்னு சொல்வார். சன்மார்க்கம் என்பது தொன்று தொட்டே வருகின்ற ஒரு மார்க்க வழி. தொன்று தொட்டு இந்த வள்ளலார் புதுசாக இது பண்ணல, இது சித்தர்கள் அந்த காலத்திலிருந்தே இந்த சன்மார்க்கத்தை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். சன்மார்க்கம் எதை அடிப்படையாக வைத்தது என்றால், இறைவனை ஒளி வடிவாக வழிபடும் முறைக்குத்தான் சன்மார்க்கம் என்று பொருள். இறைவன் ஒளி வடிவானவன், ஒளி பொருந்தியவன், ஒளியானவனாக கருதி வழிபடும் முறை, எண்ணுகின்ற முறை, பின்பற்றும் முறை, இதுதான் சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை முறை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேற எதுவும் கிடையாது. இங்கே சமய மார்க்கங்களில் உருவ வழிபாடு, சன்மார்க்கத்தில் ஒளி வழிபாடு, அவ்வளோதான். இந்த ரெண்டு வித்தியாசம்தான். உருவ வழிபாடு ஏன் வேண்டாம் அப்படின்னு சன்மார்க்கிகள் சொல்கிறாங்கன்னாக்கா, இங்கே சிலைக்கு பதிலாக அங்கே ஒரு ஜோதியை வச்சு அதையும் ஸ்க்ரீன் பண்ணி
ஒரு திரையில் வந்து ஒளி வடிவாக தான் இறைவன் இருக்கிறார்னு காட்டுறாங்க. அப்போ என்ன, அங்கே உருவத்துக்கு பதிலாக ஒளி வந்துடுது. ஆனால் இவங்க பயன்படுத்துகின்ற முறைகள் எல்லாம் ஒன்று தான், அவ்வளோதான். அப்போ நீ என்ன ஆகணும், ஒரு மனிதன் கடைசியாக போகின்ற நிலை ஒளி தேகமாக மாற வேண்டும் என்பதுதான் சன்மார்க்கத்தினுடைய பாதை. அதே தான் வந்து சித்தர்கள் வந்து யோக மார்க்கத்திலையும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய உடம்பை மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ சித்தர்கள் வள்ளலாருக்கு முன்னாடி மறைந்தவர்கள், அதாவது என்னது, தன்னை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள், இறைவனோடு இறைவனாக மறைந்தவர்கள் எத்தனையோ பேர். மாணிக்க வாசகரெல்லாம் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லிட்டு வந்து மறைந்தார், இறைவனோடு இறைவனாக ஐக்கியமானார். இதெல்லாம் வந்து நம்மளுடைய சித்தர்களுடைய பரம்பரையில் வந்து இதெல்லாம் வந்து தொன்று தொட்டு வருது. அதே மாதிரி நாமும் ஒளி தேகமாக மாற வேண்டும். நம்ம சமாதி நிலை அடையிறது தான் வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஜீவ சமாதி அடைஞ்சிடணும், நாம் இது பண்ணிடணும், அதெல்லாம் கடைநிலை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜீவசமாதி அடையிறதெல்லாம் கடைநிலை, தேராதவன் கேஸு, தேராத ஆளுங்களுடைய பாதை தான் சமாதி பாதை. நாம் அனைவரும் இந்த ஆன்மீக வழியில் ஒளி தேகமாக ஆவதற்கு முயற்சிகளையும் பயிற்சிகளையும் அதற்குண்டான வழிமுறைகளையும் தேடல்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உடல் அழியாத தேகமாக ஆவதற்கு உண்டான வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய சித்தர்கள் வந்து வழிகாட்டியிருக்காங்க. கற்ப முறைகளை இங்கே வந்து சொல்கிறாங்க. சித்தர்கள் வந்து கற்ப முறைகளை வந்து சொல்கிறாங்க, கற்பம் உண்ணும் முறைகளையும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் வந்து நாம் பயன்படுத்தணும். ஒரு சாதாரண ஒரு யோகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இங்கே வந்து யோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ யோக மார்க்கத்தை கற்பித்தோம், இந்த வாசி யோகத்துக்கெல்லாம் வந்து அப்படியே வித்திடுவாங்க. வித்திட்டுட்டு அவங்க பேசாத பயிற்சி பண்ணுங்கன்ட்டு போயிடுவாங்க. அவன் வந்து அதையே செஞ்சிகிட்டு இருப்பான். அதில் ஒரு ரிசல்ட்டும் வராது. அப்படியே செஞ்சு பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ அடுத்த கட்ட நிலை என்ன, கடும் தவசீலர்களின் அனுபவ அறிவு என்ன என்பதை பொறுத்து அடுத்த நிலைகள் உருவாகும். இப்போ இங்கு இருக்கின்ற பயிற்சியாளர்களும், நான் அடுத்தவர்களை குறை சொல்வது தவறு, இங்கு எல்லாமே வியாபாரமாகிவிட்டது. ஆன்மீகம் இங்கே எல்லாம் வந்து வியாபாரம். வாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் வாங்க, எல்லாரும் வந்து வாசி வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு கொடுத்துட்றோம், ஒரே நாளில் நீங்கள் வந்து பெரிய ஆளாயிடலாம். இதற்கு பேர் என்ன? இதெல்லாம் வந்து நவீன உலகத்தில் வந்து வியாபார தந்திரங்கள் அல்லது தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு உண்டான
யுத்திகள். அவ்வாறு நாம் வாசியை பழகிக்கொள்வது, அவ்வாறு வாசியை பெறுவது ஒரு சடங்காகத்தான் இருக்கும். நல்ல அனுபவம் நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, அனுபவம் அறிவும் அனுபவ ஆற்றலும் மிகச் சிறப்பாக அமைந்த ஒரு நபரை மட்டுமே தேர்ந்தெடுத்து வாசியை வாங்க வேண்டும். அவர்களுக்கு ஆற்றல் எவ்வளவு என்பதை வாசி கொடுக்கும் போதே உணர முடியும். நீ என்ன வித்தை வச்சிருக்கன்றத அடுத்த செகண்டே உணர்த்துறவங்க தான் நல்ல ஆசான்கள். அப்ப ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு முயற்சிகளும் எல்லாம் மிகச்சிறந்த ஞானத்தோடு வெளிப்பட வேண்டும், கற்க வேண்டும். பாடங்கள் அனுதினமும் நீங்க பாடங்களை நீங்க செயல் வடிவமாக மாற்ற வேண்டும். நம்ம கற்றுக் கொடுக்கின்ற வித்தைகளை நீங்க அனுதினமும் பயிற்சி செய்ய வேண்டும். அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள் கிட்டுவதில்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிட்டுது. ஏன்னா நாம் என்ன முயற்சி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த போல தான் நமக்கு அனுபவ அறிவு கிட்டும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். ஆக சட்டியில் ஒன்றும் இல்லைன்னா ஆப்பையில் ஒன்றும் வராது. ஆக சட்டியில் நாம் விஷயத்தை என்ன பண்ணணும், என்ன சமைக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் தான் இது பண்ணணும். ஆக எல்லா பயிற்சிகளும் எல்லா ஆன்மீகங்களும் ஒவ்வொரு நாளும் தேடல்கள் 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 இருந்துக்கிட்டே இருக்கணும். எவன் கூப்பிட்டாலும் போய் அவங்ககிட்ட போய் விஷயங்களை அவர் அதை சொல்கிறாரு இவர் இதை சொல்கிறாருன்ட்டு போய் நிற்கிறது இல்லை. ஆன்மீகம் அவன் ஆன்மீகத்தில் பழுத்த பழம் என்பதை அவனுடைய பேச்சும் அவனுடைய நுண் அறிவும் புலப்படுத்தும். குறைந்தபட்சம் ஆன்மீகத்தில் மட்டும் ஒரு 30 ஆண்டுகள் அனுபவம் இல்லாத ஒரு அனுபவமே அல்ல. குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் நீ ஒரு ஆசானாக மீளிடுறதுக்கு. புத்தகத்தில் படிச்சுட்டு வந்ததெல்லாம் வச்சுக்கிட்டு நீ பெணாத்திக்கிட்டு நான் மார்க்கெட்டிங் பண்ணுறது அதெல்லாம் குப்பைகள். அதெல்லாம் என்னது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்தில் அதை நோக்கி தான் எல்லாரும் பயணப்படுறாங்க. அதல்ல, நாம் பண்ணுகின்ற பயிற்சியினுடைய வடிவங்கள் அனைத்தும் சித்தர்களால் அருளப்பெற்றதாக இருக்க வேண்டும். நீ செய்கின்ற ஒவ்வொரு வித்தையும் ஒவ்வொரு செயலும் சித்தர்களால் உங்களுக்கு வழங்கப்பட்டதாக இருக்கணும். சித்தர்கள் உங்கள்கிட்ட உள்ளார இறங்கி அவங்க வேலை செய்யணும். அதுதான் பயிற்சி முறை, அதுதான் அனுபவ முறைகள். ஆன்மீகத்தை நாம் பழகும் பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதை வைத்துத்தான்
நம்மளுடைய நிலைகள் தீர்மானிக்கப்படுகின்றது. நீ எவ்வளவு பக்குவமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகின்றாய் என்பதை பொறுத்துத்தான் நீ யார் என்பதை இங்கு நிர்ணயிக்கப்படுகின்றது. நீ எவ்வாறு நடந்து கொள்கின்றாய் என்பதை பொறுத்துத்தான் உன்னுடைய நிலை என்ன என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. உன்னில் வார்த்தைகளிலிருந்து வருகின்ற சொல்லின் அளவு, ஆழம், இவற்றின் உண்மைத்தன்மை, இவற்றை பொறுத்துத்தான் உன்னுடைய அனுபவ அறிவு என்ன என்பது புலப்படுகின்றது. ஆக இங்கு பேசுகின்ற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் பயனற்ற வார்த்தைகளை நீக்கி பயனுள்ள வார்த்தைகளை மட்டுமே வெளிக்கொண்டு வாருங்க. பயனற்று ஒரு வார்த்தை சொல் தேவையில்லை, பேசணும்னு அவசியமே கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு சொல் ஒரு மாற்றங்களை உருவாக்கும் என்றால் அந்த சொல்லை பயன்படுத்துங்கள். நாம் பேசுகின்ற வார்த்தையும் நாம் நடக்கின்ற செயலும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் விதைகளை விதைக்க வேண்டும், செயல்களை முன்னெடுக்க வேண்டும். ஆன்மீகம் என்பது தனிமனித ஒழுக்கம் மட்டுமல்ல, இந்த உலகத்தையே மறைமுகமாக மாற்றுவது. எல்லாரும் மாறுங்க 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 அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் மாறுங்க மாறுங்கன்னு சொன்னா மாறிடுவாங்களா என்ன? வாழ்ந்து காட்டணும். நீ வாழ்ந்து காட்டு. நீ வாழ்ந்து காட்டும்போது தான் உன்னை பின்பற்ற முடியும். நீயே சரியில்லாத போது உன்னை எப்படி பின்பற்றுவான்? அப்ப தன்னில் இருக்கின்ற குறைகளை களைய வேண்டும், தன்னை தான் புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் முதல் பணி. நீ புனிதப்பட்டு விட்டால், ஒவ்வொரு உயிரும் புனிதப்பட்டு விட்டால் இந்த உலகம் புனிதப்பட்டே தீரும். அவ்வளவுதான் ஆன்மீகம். உன்னை நீ பாரு, உன்னை நீ சரி செய்து, உன்னை நீ சரி செய்து கொள். உன் குடும்பத்தை பார், உன்னை பார், அடுத்தது உன் குடும்பத்தை பாரு. அதை பர்ஃபெக்டா சரி செய். அதுதான் சரியான ஒழுக்க ஆன்மீக பாதை. அதை விட்டுட்டு எனக்கு குடும்பம் வேணாம், பொண்டாட்டி வேணாம், புள்ளக்குட்டி வேணாம், அப்பா வேணாம், அத்தா வேணாம், எதுவும் வேணாம், உழைக்கவும் மாட்டேன், எனக்கு சோறு எவனாவது கொடுத்துட்டு போயிடணும், உழைக்க மாட்டேன், அப்பா அம்மாவை பார்க்க மாட்டேன், என்னையே நான் பார்த்துக்க மாட்டேன், ஆனாலும் எனக்கு எல்லாம் கிடைச்சிடணும். என்னையா இது? எந்த ஆன்மீகவாதியாவது உழைத்து சம்பாதிக்கின்றானா? சொல்லு. இன்னைக்கு சொல்றேன், எந்த ஆன்மீகவாதியாவது உழைத்து சம்பாதிக்கின்றானா? உழைத்து சம்பாதிக்கின்ற ஆன்மீகவாதி ஒருவன் உண்டென்றால் அவன்தான் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த உலகத்தில் உழைத்து சம்பாதிக்கின்ற ஆன்மீகவாதிகளை எல்லாம் ஏமாற்று பேர் வழி. எவன் ஒருவன் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்துகின்றாரோ அந்த ஆன்மீக பாதையானது முதலில் உடம்பை அழியாத தேகமாக ஆற்றுகின்ற கலையாகிய மருத்துவங்களை
பயின்ற ஒரு மகத்துவ மனிதனாக இருக்க வேண்டும், அன்றி வேறொன்றும் இல்லை. மருத்துவம் தெரியலையா, அவன் ஆன்மீகத்திலே லாக்கி இல்லாதவன், புறந்தள்ளு. ஆன்மீகவாதிக்கு சித்த மருத்துவம் தெரியலையா, அல்லது மருத்துவ முறை தெரியலையா, ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவ முறைகள் எவனுக்கு தெரியலையா, அவனை ஒரு ஆன்மீகவாதியாக ஏற்றுக்கொள்ளாதுங்க. ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய வல்லமை யாரிடத்தில் உண்டோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. ஒருவேளை அன்னதானம் போடு, சன்மார்க்கிகள் எல்லாம் அன்னதானம் போட்டா அப்படியே பேரின்ப நிலைக்கு அப்படியே என்னது சொர்க்கலோகம் போயிடலாம். அதனால் அன்னதானம் போடு 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 போடு. என்ன போடுறான்? பிரியாணி போடுறான். பிரியாணி போட்டு அவன் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பசியை போக்குறார்கள் பிரியாணி போட்டு. ஏன் கஞ்சி ஊத்தனாக்கா அவன் பசி போவாதா? கூழ் ஊத்தனா பசி போவாதா? கூழ் ஊத்தனா போகுமா போவாதா? கஞ்சி ஊத்தனா போகுமா போவாதா பசி? எல்லாம் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங். இந்த மக்கள் கூட யாரெல்லாம் வேஷங்கள் போடுறாங்களோ, யாரெல்லாம் என்னது தன்னை பிரபலப்படுத்தி கொள்றாங்களோ அவங்க பின்னாடி இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களை நீங்க பாருங்க, யார் பின்னாடியும் ஓடாதீங்க. உங்களை நீங்க பாருங்க. நல்ல மனிதனை இனம் கண்டு அவங்க சொல்படி வாழுங்க. அவ்வளோதான். இங்கே எல்லாம் இன்னைக்கு எல்லாம் யூடியூப்பில் தட்டி எல்லாம் யூடியூப் மயமாயிடுச்சு. எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் மயமாயிடுச்சு. எல்லாம் மொபைல் உலகமாயிடுச்சு. தன்னை உள்முகமாக பாருங்கள். தன்னை பாருங்கள், தன்னை பாருங்கள். ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய அறிவை அறிந்து வளர்த்து கொள்ளுங்கள். அறிவை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். நீ யார் என்றதை உணர்ந்துக்கிட்டு உன்னுடைய அறிவை மெல்ல 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 அப்படியே பியூரிஃபை பண்ணுங்க. அறிவை தெளிந்த நீரோடை மாதிரி அப்படியே ஆக்குங்க. ஒரு தண்ணி மிரர் அந்த மாதிரி எது வருதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்கு. ஆக ஒவ்வொரு நாளும் நாம் அப்டேட்டில் வச்சுக்கணும். ஆன்மீகம், நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அப்படியே எதுவுமே என்ன சொல்கிறது, எதுக்கும் ஆன்மீகத்தில் இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகவாதிகள் எப்படி இருக்காங்கன்னாக்கா, இந்த எதுலேயும் இந்த உடம்பு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, கடைசியாக சேர்ந்த இடம்தான் ஆன்மீகமாக இருக்குது. ஆன்மீகம் எதாலையும் காப்பாற்ற முடியாதுன்னொடனே கடவுள் காப்பாற்றிடுவார்னு கடைசியாக உட்கார்றது. அதெல்லாம் ஆன்மீகம். தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தும் சரியாக வைக்கணும். முதல்ல உடம்பை சரி செய்யணும். ஆன்மீகம் ஆரம்பிக்கணும்னாக்கா முதல்ல உடம்பை சரி செய்யணும். உடம்பை சரி செய்த பிறகுதான் மற்றது ஆன்மீகத்தை தொடணும். முதல்ல உடல் 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 உடல். ஆன்மீகத்தில் இருக்கிறவன் உடலை பற்றி கவலையப்பட மாட்டான்.
அவன்லாம் கடைசியில் வந்து செத்து போயிடுவான். இப்போ பாருங்கள், எல்லா ஆன்மீக பெரிய புலிகேசிகள் எல்லாம் வந்து செத்துக்கிட்டான். எல்லாம் உடம்பு நோய்வாய்ப்பட்டு செத்துக்கிட்டான். இதுதான் உண்மை. எல்லாரும் ஒன்று ரெண்டு இல்லை. வாசியோகம் சொல்லி கொடுத்தாரு, அவரும் அப்படிதான். நான் சொல்லக்கூடாது, வாசியோகம் சொல்லி கொடுத்தவரே அவரே வந்து தேர முடியல. ஆனால் அவருடைய வாசியோகம் தான் ஓடிட்டு இருக்குது. ஆக என்ன பண்ணுறது? யார் அழியாத வாசியை அளித்தார்களோ அவர்களுடைய வாசியை அனுதினமும் பழகுங்கள். அவருடைய முறைகளுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகுங்கன்னு சொல்கிறோம். சித்தர்களுடைய வாசியை பழகுங்கள். சித்தர்களுடைய நிலையை எட்டுங்கள். சமாதி நிலை என்பது உச்ச நிலை அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் சித்தர்களின் கடைகோடி நிலை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க, பரகாய பிரவேசம் பண்ணியிருக்காங்க. கூடு விட்டு கூடு பாயும் போன்ற விதைகளெல்லாம் வந்து நம்மளுடைய சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கின்ற சித்தர் பெருமக்கள், இங்கே இன்னைக்கு இருக்கின்ற ஆன்மீக அன்பர்கள் யாராவது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ததுண்டா? அது பண்ணலனாலும் பரவாயில்ல, 4 பேரோடைய நோய் நொடிகளை குணப்படுத்ததுண்டா? சொல்லுங்க. யாராவது ஆன்மீகத்தில் இருக்கின்ற வல்லமை பெற்ற பெரியோர்கள் மருத்துவம் செய்து இந்த மக்களை குணப்படுத்துவதுண்டா? இதை வந்து நாம் பார்க்கணும். யாரும் கிடையாது. மருத்துவம் செய்து இந்த உலக உயிர்களை காப்பணுன்ற எண்ணம் எதுவும் கிடையாது. சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு போட்டிங்கனாக்கா என்ன ஆகும்? 3 மணி நேரம் இருக்குமா? 3 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேல்ட்டு காணாது போயிடும். நோய் நொடிகளை காப்பாற்ற, நோய் நொடிகளை போக்கனாக்கா இந்த உயிரானது, அந்த உயிரானது உன்னை தொழும், உன்னை தொழும். அவன் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் தான் குணமான அன்று அடுங்கி அவன் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவனுக்காகவும் அவன் வாழ்வான். அந்த செயலை நாம் வந்து செய்து முடிப்போம் இல்லையா? அவனுடைய உடம்பை குணப்படுத்திட்டா அதுதான் அவன் இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு. அதுதான் என்னது? அதுதான் வந்து உண்மையான தானம், உண்மையான கருணை, உண்மையான பெரும் கருணை என்றது அந்த கருணை தான். தனிப்பெரும் கருணை என்றது அந்த கருணை தான். உடல் பிணிகளை போக்குங்கள், அதுதான். அந்த கருணையை கொண்டு வந்து யார் ஒருவர் வந்து வாழ்கின்றார்களோ அவர்களே மிகச்சிறந்த ஞான மார்க்கம் ஞானிகளாக இருக்கிறார்கள். சித்தர்களெல்லாம் மிகச்சிறந்த ஞானத்தை உடைய சித்தர்களெல்லாம் கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
எண்ணற்ற சித்தர்கள் உங்களுக்காக வந்து சேவை செய்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை இனம் கண்டு கொள்ளுங்கள். இன்றைக்கி இருக்கின்ற மார்க்கெட்டில் இருக்கிற கத்துக்குட்டிகளெல்லாம் நீங்கள் வந்து பின்னாடி போய் அவன் பண்ணுற பிஸ்னஸில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்துச்சுனாக்கா எப்படி பிஸ்னஸ் பண்ணுற ஆன்மீகவாதியாக தான் இருப்பீங்க. இதுதான் உண்மை. ஆக ஆன்மீகம் என்பது மிக புனிதமான ஒன்று. அது மிக புனிதமானவர்களை இனம் கண்டு கொள்வதுதான் முதல் பணி. நாற்பது வயதுக்கு குறைந்த ஆன்மீகவாதிகள்கிட்ட போவாதீங்கன்றேன். 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு அனுபவ பக்குவம், அனுபவ அறிவு ஓரளவுக்கு இருக்கும். அதற்கு உள்ளார இருக்கின்ற ஆன்மீகத்தை நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து எப்படி இருக்குன்னாக்கா எல்லாம் வந்து என்னது ஏட்டு சுரக்காயும் அனுபவம் குறைவும் அவங்கக்கிட்ட மிளிரும். அவர்களுடைய குருநாதர்கள் என்ன சொல்லி கொடுக்காங்களோ அதை கிளிப்புள்ள சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்றத நாம் பொறுத்து தான் எல்லாமே சொல்ல முடியும். அதனால் மற்றவர்களை குறை சொல்வதற்கு ஏதுமில்லை. ஆகையால் நம்மை நாம் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலிருந்து தம்மை நாம் செம்மைப்படுத்தி கொண்டு நாம் வந்து இந்த உலகத்தில் பொக்கிஷமாக மிளிர்றதுக்கு என்னென்ன வழியோ அதை மட்டும் பார்ப்போம். அவ்வளோதான். தாய் தந்தை அவ்வளோதான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. கடவுளே ஆனாலும் தாய் தந்தையருக்கு அப்புறம்தான். நீ ஓரம் உட்காரு அப்படின்ட்டு தாய் தந்தையரை தான் முதல்ல கவனிக்கணும். தாய் தந்தையருக்கு இல்லாத உரிமை இந்த உலகத்தில் உனக்கு வேற யாருக்கும் கிடையாது. தாய் தந்தையரை மனம் நோகடிச்சுட்டு நீ இந்த உலகத்தில் எந்த வித ஆன்மீக பணியை மேற்கொண்டாலும் அது இறைவனுக்கோ ஆன்மீகத்திற்கோ செய்கின்ற துரோகம். அவ்வளோதான். மாதா வயிறெறிய வாழான் ஒரு நாளும். தாயோடைய வயிறு எரிஞ்சதுன்னா நீ வாழவே மாட்ட. தாய் தந்தையர்கள் நோகடிச்சிங்கன்னா நீ வாழவே முடியாது. அப்பா அம்மா முதல்ல அவங்கள பாரு. பொண்டாட்டி புள்ளை குடும்பம் அடுத்தது. அவ்வளோதான். சிம்பிள். உலகத்தை பற்றி ஆட்டோமேட்டிக்காக அவன் குடும்பத்தை பார்த்தான்னா உலகம் தன்னார அதை வந்து சரியாயிடும். எந்த அரசியல்வாதியாவது உழைச்சி சம்பாதிக்கிறானா? சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பயில காட்டுங்க பார்ப்போம். ஒரு அரசியல்வாதியாவது ஒரு ஆன்மீகவாதியாவது உழைச்சி சம்பாதிக்கிறானா? எவனும் கிடையாது. அதுதான் வந்து நீங்கள் அறிந்து கொள்ளணும். யார் ஒருவர் உழைத்து வாழ்கின்ற மனிதனோ அவன் பின்னாடி செல்லுங்கள். அவருடைய சம்பாத்தியத்தில் வாழ்கின்ற மனிதரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அவன் பின்னாடி செல்லுங்க. ஆன்மீகம் அப்படியே வண்டியாக வந்து புத்தகத்தை படிச்சுட்டு பேசுகிறவெல்லாம் வந்து ஞானி ஆகிட முடியாது. அனுபவ அறிவு வேணும். யோக நிலையில் அனுபவங்கள் இருக்கணும்.
ஓகே, பாருங்க, நித்தம் ஆன்மீகத்தில் முன்னேறுங்க. அனுதினமும் என்ன சொல்றது, இந்த உலகத்தில் நாம் நல்லவர்களாக மட்டுமே இருந்து விடக்கூடாது, வல்லவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இன்றைய உலகத்தில் நாம் வாழ்ந்தால் மட்டுமே நாம் ஜெயிக்க முடியும். அதனால் என்னுடைய பதிவை பார்க்கின்ற மக்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் இதை கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நல்ல மனிதர்களை இனம் கண்டு கொள்ளுங்கள், நல்ல ஆன்மாக்களை இனம் கண்டு கொள்ளுங்கள், நல்ல வழியை அடைவதற்கு பயணப்படுங்கள். சித்தர்களின் வழியில் நல்ல உள்ளங்களின் வழிகாட்டுதலை பெற்று இந்த உலகத்தை மேன்மேலும் உயர்ந்து வாழ்வதற்கு முயலுங்கள். நன்றி, வணக்கம்.